கிறிஸ்து இயேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் மத்தேயு 5:48. ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். ஆமேன். இங்கே நாம் பூரண சர்க்குணராய் இருக்க வேண்டும் என்று சொன்னாக்கா மேல் சொல்லப்பட்ட வசனத்தின்படி நாம் நடக்கணும். மத்தேயு 5:44 சொல்கிறார் பாருங்கள், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகிங்க. நம்முடைய சத்துருக்களை நம்ம சிநேகிக்கணும். ஆண்டவருக்கு தெரியும் யூதாஸ் தன்னை காட்டி கொடுக்க போகிறான்னு சொல்லி ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறார், சிநேகிதனே செய்கிறத சீக்கிரம் செய். நம்மளாம் என்ன பண்ணிப்போம், துரோகின்னு சொல்லியிருப்போம், துரோகி. ஆனால் ஆண்டவர் துரோகின்னு சொல்லலை, சிநேகிதனே. பாரு, இந்த வசனத்து பிரகாரம் பார்க்கும்போது அவர் சத்துருவை என்ன பண்ணார், ஆண்டவர் சிநேகித்தார். அடுத்தது, உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள். ஆசீர்வதிக்கணும், சபிக்கக்கூடாது. ஆண்டவரே ஆசீர்வதித்தார். அவரை சபித்தாங்க, ஆனாலும் கூட ஆண்டவர் அவர்களை சபிக்கலை, ஆசீர்வதித்தார். அடுத்தது, பகைக்கர்களுக்காக நன்மை செய்யுங்க. பகைக்கர்களுக்கு நன்மை செய்தார். என்ன நன்மை? பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்களே. பிதாவின் இடத்துல தன்னை நிந்தித்த துன்பப்படுத்தின கேலி பரியாசமான அந்த மக்களுக்காக பிதாவின் இடத்துல பேசுகிறார், மன்னிக்கும்படி வேண்டுகிறார். அடுத்தது, உங்களை நிந்திக்கிறவங்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துவர்களுக்காக என்ன பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்க. நம்ம நிந்திக்கிறவங்களுக்காக துன்பப்படுத்துவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் அதான் செஞ்சார். முதல் வசனத்தில் ஏற்கனவே சொன்னது மாதிரி தன்னை துன்பப்படுத்தின, தன்னை நிந்தித்த, ஏளன பணம் வைத்த அந்த மக்களுக்காக பிதாவின் இடத்துல பரிந்து பேசுகிறாரு. ஆகவே நாம கூட பிதாவை போல பூர்ண சர்க்குணராக இருக்கணும்னு சொன்னால் இந்த சொல்லப்பட்ட இந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் செயல்படுத்தணும். செயல்படுத்தி வாழும்போது நாம் பூர்ண சர்க்குணராக இருப்போம். கர்த்தர் நம்மை அப்படி நடத்துவாராக. செபிப்போம். நேசி நல்ல தாப்புன்னு இந்த நாளில் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி. பிதா பூர்ண சர்க்குணராக இருக்கிறது போல பூர்ண சர்க்குணராக இருக்க கர்த்தர் கிருபை தாரும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்னைக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.